ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் குட் மார்னிங். டேட்டு பார்த்தீங்கன்னா 10, டைம் பார்த்தீங்கன்னா 6:40 ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் லேட். இன்றைக்கி நம்ம வந்த சிஎன்ஜி ஃபில் பண்ணிட்டேன். அடுத்த ட்ரிப்புக்காக கிளம்ப வேண்டியது தான். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவரப்பட்டியில் பங்கில் சிஎன்ஜி பிடிச்சிட்டோம். காட்டுறோம் பாருங்கள். சிஎன்ஜி பிடிச்சாச்சுங்க. டேங்க் ஃபுல்லு 5321 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வரைக்கும் நம்ம வண்டியை. சர்வீஸ் சொன்னாங்க நாளைக்கு வண்டியை 5000 கிலோமீட்டர் சர்வீஸ் விட்டு சொல்லியிருந்தாங்க. டைம் இருக்குன்னா, ஆனால் கிலோமீட்டர் நிறைய ஓடியாதனால நம்ம சீக்கிரம் சர்வீஸ் விட்டு ஆகணும். அதனால் நாளைக்கு நம்ம வண்டி ஓட்ட மாட்டோன்னு நினைக்கிறேன். சர்வீஸ் கண்டிப்பாக நாளைக்கு சர்வீஸ் விட்டுருவோம். சரிங்க, நம்ம அப்படியே கிளம்புவோம். அப்படியே டோல் போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு அப்படியே எடுத்துகிட்டு எனக்கு கிடையாது. நான் 10 டீல்ஸ் தான் அப்படியே கிளம்புவோங்க. சரி, ஓகே, அப்படியே அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலில் இருக்குங்க. நம்ம 3வது ட்ரிப் எடுத்துட்டோம். நம்ம அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. என்னால் 3வது ட்ரிப் எடுத்துட்டோம். இந்த பாட்டி ஒரு நர்சிங் ஹோம் வந்து. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்மூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்காங்க. நம்ம இதில் அம்பத்தூர் புதூர்லேருந்து நம்மளுக்கு எக்மூருக்கு ஒரு சவாரி ஒன்று இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இறக்கி விட்டாரு. ஒரு ஹோட்டல் மாசான ஒரு இடத்துல இறக்கிட்டு வச்சு. இப்போ அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 10:50 ஆயிடுச்சு. 11 மணி ஆக போகுது. நம்ம சாப்பிட்றலாம். இங்கே நிறைய வண்டி இருக்குது. நல்லா கொஞ்சம் லேட் ஆகுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். எல்லாம் முன்னாடி மூவ் பண்ணி போவோம். 10:50 ஆயிடுச்சு டைமு. இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 950 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேங்க. சரி, ஓகே, நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக 1 மணி ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணா நகர் சாந்தி காலங்க இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 ரூபா ஓட்டியிருக்கேங்க. நம்ம வந்து உட்காந்து ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு 12:30 மணிக்கு உட்காந்துட்டோம். ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு ஓரம் கட்ட வண்டியை. சரி, ஓகே, பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான உங்களுக்குன்றதில்ல உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 100 பார்த்தீங்கன்னா நான் எப்போ ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா போன மாதம் 29 ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதம் இப்போனா டேட்டா ஆகுது, ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இப்போ தான் 100 வந்திருக்கு. பரவாயில்ல, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நிறைய வீடியோவும் போடல. ரொம்ப கம்மி வீடியோ தான் போட்டோம். அதுவும் இன்கம்ப்ளீட்டாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இனி அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு பார்க்குறேன். நம்ம இனிமேல் எது இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாங்க. இப்போது இனிமேல் நான் கரெக்டாக இந்த வீடியோலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக முடிகிற மாதிரி தான் வீடியோ வரும். கண்டிப்பாக அப்படிலாம் வீடியோ வராது. அப்படி தான் இனிமேல் பிளான் பண்ணணும். சரிங்களா? இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 மணி ஆயிடுச்சு. நான் வரத்துக்கு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக ஒன்று முடிச்சு அதெல்லாம் வீடியோ எடுக்கல. ஏன்னா அடுத்தடுத்து டியூட்டிஸ் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தேன். அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அப்படியே முடிச்சு டைம் 1 மணி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம 1300 ரூபா கிட்ட ஏர்ன் பண்ணிட்டோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு 2-3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 மணி இல்லை ஒரு 2:30-3 மணிக்கு வந்து எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சவாரி ஒன்று வந்துருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கிட்டே சவாரி வந்துருக்கு. வல்சராபத்துலேருந்து நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு சவாரி இருக்குது. அதை போகிறப்ப அதை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அது ஒரு 1200 ரூபா வரும். அதனால் போதும், உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக போகலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நேற்று அதனால் அப்டேட் பண்ண முடியல சொல்கிறேன். நேற்று என்ன ஆச்சு நேற்று இல்லை, சனிக்கிழமை கீழ்ப்பக்கத்தில் கேஸ் பிடிக்கலான்னு போயிருந்தேன். கேஸ் பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஓஸில் வந்து லீக் ஆகுது. அது ஒரு லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே எந்த ஏரியா எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ கேஸ் பிடிக்கிறப்போ என்னாச்சுன்னா ஒரு லேடி அந்த இதுவும் சொருகிறப்ப இழுத்து விட்டுட்டாங்க. அப்போ அந்த த்ரெட் லைட்டாக லூஸ் ஆகிட்டு இருக்குது. நான் அப்பயே பார்த்தேன் லைட்டாக ஜர்க்கானாமல் இருந்தது. சரி, அது பெரிய பிரச்சனை ஒன்று இருக்காதுன்னு நினச்சி நானும் சைலண்ட்டாக விட்டேன். 1 வீக்காக பார்த்தீங்கன்னா அப்படியே கேஸ் லைட்டாக கசிச்சுட்டே இருந்துருக்கு, வெளில வந்துகிட்டே இருக்குது போல். நானும் அதை கவனிக்கல. நானும் இப்போது கேஸ் போட்டுக்கோம் கரெக்டாக சீக்கிரமாக காலியாகிற மாதிரி இருக்கும். சரி, இருந்தாலும் ஒரு 40 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி தான். நான் பெருசாக எடுத்துக்கல, அப்படியே விட்டுட்டுங்க. அது பெருசாக எடுத்துல அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் கேஸ் ஃபில் பண்ண போகிறப்ப அங்கே அந்த பையன் கேஸ் ஃபில் பண்ணிட்டு ஆனால் லீக் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. நான் சரி வீட்டுக்கு போய் நம்ம சோப்பாயில் வச்சு அந்த தண்ணி ப்ரெஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதில் பபுள்ஸ் வரும்ல, அப்படி கண்டுபிடிக்கலான்னு நானும் விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் நேற்று கீழ் பக்கத்தில் போய் போடுறேன். கேஸ் ஃபுல்லாகிடுச்சு. எடுக்குது, செம்ம ப்ரெஷர் அப்படியே அடிக்குது.
எனக்கு பயமாகிடுச்சுனாடா. இப்போ தான் ஒரு 450 ரூபா கேஸ் ஃபுல் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரெஷரில் அடிச்சாக்க எல்லாமே போய்டும், வேஸ்ட்டாக போய்டுமே, 450 ரூபா வேஸ்ட்டாக போய்டுமேன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பக்கத்துலேயே ஒரு மெக்கானிக் ஷெட்டு தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் பக்கத்தில் கேட்டு ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்குது. நாங்கள் போய் சொன்னோன்னா இந்த மாதிரி ரொம்ப இதுவாகுது, இப்போ கேஸ் போட்டிருக்கேன், அது லீக் ஆகிடும் போனா கொஞ்சம் உடனே பார்த்து கொடுங்கண்ணா. அவரும் உடனே வந்தாருங்க, வந்து உடனே பார்த்து கொடுத்தாரு. பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேஸ் அவ்வளோ காலியாகும். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம கம்பராப்பேட்டில் போட்டோம். நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வந்து போட்டோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு தான் காலி ஆகிருக்கு. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ரூபாய்க்கு மேலே ஓட்டோம். ஆனால் இது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வரப்போ ஒரு பாயிண்ட் காலி ஆகிடும், இங்கே வந்து 1000 ரூபா ஓட்டிங்க 2 பாயிண்ட் காலி ஆகிடும், லாஸ்ட் 2 பாயிண்ட் தான் நிற்கும். அதில் மறுபடியும் இவனுக்கிட்ட கேஸ் போடுற மாதிரி இருக்கும். இனி அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம அது அதே மாதிரி கரெக்டாக கவனித்து ஓட்டுங்க. கேஸில் எதனா பிரச்சனை இருக்குதா இல்லையா, லீக்கேஜ் ஆகுதா இல்லையானா வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சிலிண்டர் மேலே சோப் ஆயில் போட்டு அடித்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நம்ம ரொம்ப அந்த சென்னை சவுண்டு டிராஃபிக் சவுண்டில் நம்மளுக்கு கேட்காது, ரொம்ப மைன்யூட்டாக போகிற மாதிரி தான் நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியல, கேஸ் வேஸ்ட் ஆகுது. இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சோப் ஆயில் போட்டு அது மேலே அடித்து அந்த ப்ரெஷரோட தண்ணி அடித்து பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் வருதா இல்லையா ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டீசல் வண்டி வச்சுட்டு இருந்தேன் நான், ஆட்டோ தான். அதில் இப்போ கியரில் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே குதிக்கும், வண்டி மூவ் ஆகிற மாதிரி குதிச்சு அப்படியே ஆஃப் ஆகும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கியரில் இருந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆமாம், கியரில் இருந்தால் வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னா நான் இப்போ ரெடின்ஸில் ஒரு போன வாரத்தில் என்ன பண்ணேன், ரெடின்ஸில் ஒரு ட்ரிப்பு அட்டன் பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் ஆகலை. கியரில் போட்டிருக்கேன், அது கவனிக்கல. ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன், கியரில் போட்டிருக்கேன், நான் கவனிக்கல. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகலையே, எதனா ப்ராப்ளம் ஆகிடுச்சா என்னன்னு பார்த்தா கீ சும்மா ஃப்ரீயாக போகுது, எந்த ரியாக்ஷனும் கிடையாது, பேட்டரி கனெக்ஷன்லாம் வருது, எல்லாமே வருது, என்னென்னு ஒன்றுமே புரியல. சரி, நான் கேஸ் ப்ளக்கெல்லாம் பிடிக்கிட்டு செக் பண்ணி பார்க்குறேன், எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, ஒரு மரமும் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறமா அது கேன்சலே பண்ணிட்டேன், அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணி விட்டுட்டேன். சரி என்னடா ஆச்சுன்ட்டு வண்டியை தள்ளி பின்னாடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தள்ளான்னு வந்து கியரில் இருக்குது. சரி கியரில் இருக்குது, எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கியரில் ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனாலனா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்குங்களா, அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. வண்டி கியரில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது, எந்த ரியாக்ஷனும் ஆகாது, அப்படியே சைலண்ட்டாக கீ மட்டும் சும்மா இக்னிஷனாக போயிட்டு அப்படியே திரும்ப வருது, அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. நம்ம எந்த பொசிஷனில் வண்டி விட்டுருக்கோம், எப்படி விட்டுருக்கோம், கியரில் இருக்கா இல்லையான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதை கவனிக்க மாட்டேங்கிறோம். கவனிக்காமல் நம்ம பண்ணுறப்ப அந்த பதட்டத்தில் நம்ம இது கஷ்டமாயிடுது நம்மளுக்கு. ஓகேங்களா? இன்னொன்று வந்து நம்ம மேப் பார்த்து வண்டி ஓட்டுறோம்ல, இப்போ டிராஃபிக்கில் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட போய்டும், லெஃப்ட் எடுக்கணும், ஒரு 10 மீட்டரில் லெஃப்ட் எடுக்கணுன்ற மாதிரி தான் நம்ம சடனாக மேப் பார்த்துட்டே போகிற மாதிரி இருக்குது. ஆப்போசிட் ஒரு வண்டியோ இல்லை பக்கத்தில் ஒரு வண்டியை சரியாக கவனிக்க முடியாது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக பண்ணாங்க, கொஞ்சம் பிஃபோராக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 40 மீட்டர் இருக்கா, இப்போ இங்கே வந்து லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு முன்னாடியே பார்த்துக்கோங்க, மேப்பை பார்த்துக்கோங்க. அந்த இடத்துக்கு பொறுப்பே எனக்கு உள்ளே திடீர்னு யாராச்சும் வருவாங்க, ஆப்போசிட்டில் என்ன போவாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. மேப் பார்க்குறதும் கொஞ்சம் முன்னாடியே பிஃபோராக பார்த்துக்கோங்க. ஒரு பிரிட்ஜ் ஏறதுக்கு முன்னாடியும் சரி, ஃப்ளைஓவர் ஏறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை சப்வே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் சரி, முன்னாடியே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை நிறைய நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் சென்னைக்கு புதுசு ஆட்டோ ஓட்டிருக்கேன், நம்ம ஊருக்குள்ளே அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தோம். சென்னைக்கு புதுசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு 4-5 டேஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி ஓட்டணும், எப்படி போகணும், எப்படி வரணும், ஃப்ளைஓவரில் ஏறுறப்ப அந்த மேப்பில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு நிறைய கஷ்டப்பட்டேன். இப்போது பிரச்சனை இல்லை, இப்போ நார்மலாகிடுச்சு, எல்லாம் புரிஞ்சிருச்சு எல்லாமே. ஸோ ஏன்னா இந்த ஃபீல்டு நம்ம புதுசு, ஸோ அதனால் நம்மளுக்கு கரெக்டாக தெரியல, அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் ஆர்சி புக் இன்னும் வரலங்க, ஆர்சி இன்னும் வரல. அது இப்போ போஸ்ட்டில் தான் வருமா. நம்ம ஏரியா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சிரு ஒருத்தர் இருக்கார், அவர் கால் பண்ணி கேட்டேன், இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. பாப்பா இன்றைக்கி இல்லை நாளைக்கு, ஏன்னா 45 டேஸில் வரும்னு சொன்னாங்க. நான் கொடுத்து ஆயிடுச்சு, கரெக்டாக 1 மந்த்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இதோட 10 போன மாதம் 9ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன், இப்போ கரெக்டாக 10 ஆயிடுச்சு டேட்டு, ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இல்லை இந்த வீக்கில் கண்டிப்பாக வந்துடும்னு நினைக்கிறேன். இந்த வீக்கில் கண்டிப்பாக வந்துடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இந்த வீக்கில் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், ஹாப்பியாக இருக்கும்.